ஜோசியர் கடுமையான குரலில், ராஜா, உன் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியாக இல்லை, கெட்டு இருக்கு. இதனால உன் வாழ்க்கையிலெல்லாம் தடைதான். ராஜா கவலையுடன், அப்படியா? நான் என்ன செய்யணும்? ஜோசியர் பொறுப்பான குரலில், நீ இந்த மாதம் எதுவும் புது வேலை தொடங்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இல்லனா பெரிய பிரச்சனை வரும். ராஜா வீட்டுக்கு வருகிறான். அவன் தாய் லட்சுமி அவனை பார்த்து கேட்கிறாள். லட்சுமி, ராஜா, ஜோசியர் என்ன சொன்னாரு? ராஜா கவலையுடன், அம்மா, அவர் சொல்றாரு இந்த மாதம் எதுவும் புது வேலை தொடங்கக்கூடாதுன்னு. ஆனா நம்ம கடன் எப்படி தீரும்? லட்சுமி ஆறுதலாக, ஜாதகம் எல்லாம் நம்ம கையில இருக்காது ராஜா, நம்ம முயற்சி பண்ணணும். ராஜா தனது நண்பர் முருகன் உடன் பேசுகிறான். முருகன், ராஜா, நீ இந்த மாதம் புது கடை திறக்கலாம்னு சொன்னியே? ராஜா தயக்கத்துடன், ஆமா, ஆனா ஜோசியர் கெட்ட ஜாதகம் சொல்லிட்டாரு. முருகன் உற்சாகமாக, ஜாதகம் எல்லாம் ஒரு பக்கம் வையுங்க, நீ முயற்சி பண்ணு, விதி உன் கையில இருக்கு. ராஜா தனது கடையை திறக்கிறான். முதலில் வியாபாரம் கடினமாக இருக்கிறது, ஆனால் படிப்படியாக சிறப்பாக மாறுகிறது. அவனது கடை பிரபலமாகிறது. ராஜா மீண்டும் ஜோசியரை சந்திக்கிறான். ராஜா புன்னகையுடன், ஜோசியர், நான் உங்கள் எச்சரிக்கையை மீறி கடை திறந்தேன், இப்போது எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஜோசியர் மெல்ல சிரித்துக்கொண்டு, ராஜா, ஜாதகம் விதியை மட்டுமே காட்டும், ஆனால் விதியை உன் முயற்சியால் மாற்றலாம். நீ அதை செய்தாய். ராஜா மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புகிறான். ஜாதகம் விதியை காட்டும், ஆனால் முயற்சியே விதியை மாற்றும்.